அன்றைக்கி ஒரு கடை, இன்றைக்கி 100 கடை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தா சந்தைக்கு வந்துக்கிறோம். சாயங்கால வேலையில் அந்தி சாய நேரத்தில் இந்த கடையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ கடை பாருங்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. அங்கே தான் இருந்தேன். சந்தையில் மணியாவை செம கூட்டங்க. சரி, புரட்டாசி மாதம் பிறகுது, போயிட்டு காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். செம கூட்டங்க போனோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 3 நல்ல விஷயங்க. அதுமாரிலாம் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, பாக்கெட்டாக. இப்போலாம் அந்த வேலைலாம் கிடையாதுங்க. திட்டமாக வாங்கி திட்டமாக செலவு பண்ணிட்டு திட்டமாக வாரம் அப்படியே வந்துடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது பார்த்தீங்கன்னா அதுமாரிலாம் வெங்காய விலை, தக்காளி விலை ஏறுதுன்னு குழம்புக்கு ஒரு தக்காளி 2 வெங்காயம் அப்படி போடுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. சும்மா வெட்டி வீசுகிறாங்க. அக்கா வீட்டுக்கு சாப்பிட போனேன். அதுமாரிலாம் சாம்பாருக்கு வத்தலை பொரிச்சு வச்சுருவாங்க. இன்றைக்கி போனால் 3 பொரியல், கொத்தரங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், அந்த பொரியல் இந்த பொரியல், ஏகப்பட்ட ஐட்டம் என் அக்கா சமைச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. எங்கள் அக்கா வீடு மட்டும் பார்த்தல, எங்கள் அண்ணி வீட்லாம் அப்படி தான். நல்லா சந்தை வந்தாலும் வந்தது பரவாயில்லைங்க. மக்கள் சந்தோஷப்படுறாங்க. எல்லோரும் நீங்களும் பாருங்கள். பாருங்கள், இது சாயங்கால வேலையில் செம கூட்டங்க. நடக்க கூட வழி இல்லைங்க. என்ன ஒன்று நடப்பாதான் கொஞ்சம் பெருசாக இல்லைன்றாங்க. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் பொருள் வாங்க வரீங்கன்னா பர்ஸை கையிலே வச்சுக்கிங்க. ஏன்னா ஒரு அம்மா பர்ஸை விட்டுட்டு ரொம்ப அந்த கடைக்காரங்க எடுத்து வச்சு அப்புறம் கொடுத்துட்டாங்க. சூப்பர் இல்லையா? நன்றி.